தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. வேலைவாய்ப்பு அதிகரிக்கிற வகையிலான அறிவிப்புகளை பட்ஜெட்ல வெளியிடணும் அப்படின்னு பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. 2025-2026 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை வர பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய போறாங்க. இந்த பட்ஜெட்டை ஒட்டி தொழில்துறையினரோட பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பான சிஐஐ வர்த்தக கூட்டமைப்பினர்னு பல பேர் கலந்துக்கிட்டாங்க. உலக அளவில் வேகமாக வளர்ந்துட்டு வர ஒரு பொருளாதாரமாக இந்தியா இருக்கு. ஆனால் இதுக்கு முட்டுக்கட்டை போடும் வகையில் இந்தியாவில் இளைஞர்கள் பல பேர் வேலைவாய்ப்பு கிடைக்காம தவிச்சிட்டு வராங்க. இது எதிர்வரும் காலங்களில் இந்திய பொருளாதார வளர்ச்சியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு சாதகமே அதோடைய மக்கள் தொகை தான். ஆனால் வேலையின்மை பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் விட்டுட்டா அதுவே பெரிய சாபமாக மாறிடும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க. வரப்போகிற பட்ஜெட் அடுத்த 4 வருஷங்களுக்கு மோடி தலைமையிலான அரசின் கீழே நாட்டுடைய பொருளாதாரம் எப்படி போக போகுது அப்படின்றதுக்கான பாதையை அமைச்சு தரக்கூடிய ஒரு சிறந்த பட்ஜெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செப்டம்பர் வரையிலான காலாண்டில் இந்திய பொருளாதாரம் 5.4% சுருங்கிடுச்சு. கடந்த 7 காலாண்டுகளில் இல்லாத அளவாக நாட்டுடைய பொருளாதாரம் சரிவடைஞ்சிருக்கிறது கவலை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் வேலைவாய்ப்பின்மை விகிதம் நாட்டில் அதிகரித்து வருது. இப்படி இருக்கத்தான் அதிகமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் திறன் கொண்ட துறைகளில் முதலீட்டு அதிகரிக்கணும் அப்படின்னு தொழில்துறையினர் மத்திய அரசு கோரிக்கை வச்சிருக்காங்க. உற்பத்தி துறை, கட்டுமானத்துறை, ரியல் எஸ்டேட் துறை, காலனி உற்பத்தி, ஆடை உற்பத்தி துறைகளில் அடுத்த சில ஆண்டுகளுக்கு கவனம் செலுத்தணும். இந்த பிரிவுகளில் இயங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு உற்பத்தியோடு இணைக்கப்பட்ட நிதியுதவி திட்டங்களை அறிவிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமீபத்தில் இந்தியா ஸ்கில் ரிப்போர்ட் 2024 அப்படின்ற பேரில் ஒரு அறிக்கை வெளியாச்சு. இந்திய இளைஞர்கள்ல 50% பேர்கிட்ட தான் இப்போ இருக்கக்கூடிய வேலைகளுக்கு தேவையான திறன்கள் இருக்கு அப்படின்னு அந்த அறிக்கை சொல்லுது. மீதமுள்ள இளைஞர்களுக்கு போதிய திறன் இல்லாத காரணத்தால் அவங்களால இந்த வேலைவாய்ப்பு போட்டியில் பங்கேற்க முடியலன்னு சொல்லுது. ஸோ வேலைவாய்ப்பை உருவாக்கும் அதே வேளையில் இளைஞர்களுக்கு அதுக்கு ஏற்ற திறன் பயிற்சிகளை வழங்கக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. நாடு முழுக்க வேலைவாய்ப்பு அதிகரிக்கணும்னா சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை மேம்படுத்துறதுல கவனம் செலுத்தணும். இந்தியாவில் சிறு தொழில்கள் மூலமாக கடந்த செப்டம்பர் மாதம் வரையிலான காலகட்டங்களில் 11 மில்லியன் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. நாட்டில் இப்போ சிறு தொழில்களுடைய ஆதிக்கம் அதிகரிச்சு வர்றது தெரிய வருது. 2023 வருஷத்தில் 17.83 மில்லியனாக இருந்த சிறு தொழில்களுடைய எண்ணிக்கை இப்போ 2024 வருஷத்தில் 20.15 மில்லியன் அதிகரிச்சிருக்கு. இந்தியா தன்னுடைய பொருளாதார வளர்ச்சியை தக்க வச்சுக்கணும்னா 2030 வருஷம் வரைக்கும் ஆண்டுதோறும் 10 மில்லியன் வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும்னு சர்வதேச முதலீட்டு நிறுவனமான கோல்ட்மேன் சாட்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இப்போ தொழில் புரிவதற்கான செலவினங்களை குறைக்கணும், வரி நடைமுறைகளில் மாற்றம் கொண்டு வரணுன்ற கோரிக்கை வந்திருக்கு. சுற்றுலாத்துறையை மேம்படுத்துகிற வகையில் உள்கட்டமைப்பு வசதிகளை கொண்டு வரதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஆலோசனை செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய யூனியனை சேர்ந்த நாடுகளோட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ளணும், காட்டன் உட்பட மூலப்பொருட்களுக்கான இறக்குமதி வரியை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வரி கட்டமைப்பில் சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்ற கோரிக்கையை வலுத்திருக்கு. குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்கட்டமைப்பு மற்றும் பாசனத்தை மேம்படுத்த அதிக தொகையை செலவிடணும் அப்படின்னு கோரிக்கை வந்திருக்கு. எரிபொருட்களுக்கான வரிகளை குறைக்கிறது, வருமான வரி விகிதங்களை குறைக்கிறது, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊதியத்தை அதிகப்படுத்துறது, சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான திட்டங்களை மறுசீரமைக்கிறது மாதிரியான பல கோரிக்கைகள் அரசாங்கத்துக்கிட்ட முன்வைக்கப்பட்டிருக்கு. ஸோ வரப்போகிற 2025 பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய அடுத்த 4 ஆண்டுகளுக்கான ஒரு அஸ்திவாரமாக இருக்க போகுது. ஸோ வரப்போகிற பட்ஜெட்டில் என்ன மாதிரியான அறிவிப்புகள்லாம் அரசாங்கம் வெளியிடணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தன். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.